சாந்தி. 26/1/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 15/12/2003. தந்தையை வெளிப்படுத்துவதற்காக சாதாரணத்தை தனித்துவமானதாக மாற்றி காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுங்கள் என்று பாப்தாதா எங்கும் உள்ள ஒவ்வொரு பிராமண குழந்தையின் நெற்றியின் மத்தியிலும் 3 வகையான பாக்கிய நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை பார்க்கின்றார். அது மேன்மையான பாக்கியமாகும். நீங்கள் அதை இலகுவாக பெற்றுள்ளீர்கள். 1. அலௌகிகமான மேன்மையான பிறவியின் பாக்கியம். 2. மேன்மையான உறவு முறைகளின் பாக்கியம். 3. சகல பேறுகளின் பாக்கியம். 3 வகையான பாக்கிய நட்சத்திரங்களும் ஜொலிப்பதை பார்க்கும்போது பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். உங்களின் பிறவி பாக்கியத்தை பாருங்கள். நீங்கள் எல்லோரும் பாக்கியத்தை அருள்பவரான தந்தையின் மூலமாக பிறவி எடுத்துள்ளீர்கள். உங்களுக்கு பிறப்பு கொடுத்த ஒரே ஒருவர் பாக்கியத்தை அருள்பவராக இருப்பதனால் உங்களின் பிறப்பும் மிகவும் அலௌகிகமானதும் மேன்மையானதும் ஆகும். உங்கள் எல்லோருக்கும் உங்களின் இந்த பிறப்பின் பாக்கியத்தை இட்டு போதையும் சந்தோஷமும் உள்ளதல்லவா? அத்துடன் கூடவே உறவு முறைகளின் சிறப்பியல்பை பாருங்கள். கல்பம் முழுவதும் வேறெந்த ஆத்மாக்களிடமும் இத்தகைய உறவு முறைகள் கிடையாது. விசேடமான ஆத்மாக்களான நீங்கள் மட்டுமே ஒரே ஒருவரிடம் இருந்து இந்த 3 உறவு முறைகளையும் பெற்றுள்ளீர்கள். அந்த ஒரே ஒருவரே தந்தையும் ஆசிரியரும் அத்துடன் சத்குருவும் ஆவார். எங்கும் உள்ள அதிகபட்ச பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கும் முழு உலகிலும் உள்ள பல மில்லியன் ஆத்மாக்களில் விசேடமான ஆத்மாக்களுக்கும் சதா தமது நடத்தையினூடாகவும் முகத்தினூடாகவும் பாப்தாதாவை வெளிப்படுத்தும் விசேடமான குழந்தைகளுக்கும் ஒத்துழைப்பு மற்றும் அன்பின் பந்தனத்தில் இருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் தந்தை பிரம்மாவை போல் தாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் எப்போதும் அலௌகீக செயல்களை செய்யும் அலௌகீகமான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். மௌன சக்தியால் வெளிப்படுத்தலின் முரசங்கள் உலகெங்கும் ஒலிக்கும் வகையில் மௌனத்தின் சொரூபம் ஆகுவீர்களாக. வார்த்தைகள் அன்றி மௌனமே விஞ்ஞானத்தை வெல்லும் என பாடப்படுகின்றது. காலமும் முழுமை நிலையும் நெருங்கி வருவதனால் அதிகம் சப்தத்திற்குள் வருவதில் இயல்பாகவே விருப்பமின்மை காணப்படும். உதாரணமாக, நீங்கள் இப்போது விரும்புவதனால் அல்லது பழக்க தோஷத்தினால் சத்தத்திற்குள் வருகின்றீர்கள். அதேபோல் நீங்கள் விரும்பி சத்தத்திற்கு அப்பால் செல்வீர்கள். சத்தத்திற்கு வருவதற்கு நீங்கள் நிகழ்ச்சிகளை செய்கின்றீர்கள். இந்த மாற்றம் புல்லப்படும் போது வெற்றி முரசங்கள் அடிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மௌன சுரூபமாக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஸ்லோகம். பூச்சியமான தந்தையுடன் இருப்பவர்கள், அதாவது 0 தந்தையுடன் இருப்பவர்கள் கதாநாயக நடிகர்கள் ஆவார்கள். அதாவது ஹீரோ நடிகர்கள் ஆவார்கள். இன்றைய
அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். தற்சமயம் உலகிற்கு நன்மை செய்வதற்கான இலகுவான வழிமுறை உங்களின் மேன்மையான எண்ணங்களின் ஒருமுகைப்படுத்துதலால் ஆத்மாக்கள் எல்லோருடைய அலைபாயும் புத்திகளை ஸ்திரம் அடைய செய்வதும் ஒருமுகப்படுத்துவதும் ஆகும். உலகம் முழுவதிலும் உள்ள ஆத்மாக்கள் எல்லோரும் குறிப்பாக தமது அலைபாயும் புத்திகள் ஒருமுகப்பட வேண்டும் என்றும் தமது மனங்களின் விஷமத்தனம் முடிவடைய வேண்டும் என்றும் விரும்புகின்றார்கள். நீங்கள் ஒருமுகப்பட்டவராகி உங்களின் மனதால் சக்திகளை தானம் செய்தால் மட்டுமே உங்களால் உலகின் இந்த ஆசையை பூர்த்தி செய்ய முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. செய் நன்றி மறவோமே, நீ இட்ட பணி செய்வோமே. உம் அடி மீது அடி வைத்து தொடர்ந்திடுவோம் உம் பின்னே. பாபா பிரம்மா பாபா, பாபா எங்கள் பிரம்மா பாபா. ஞானத்தாயானாய் பாபா பிரம்மா பாபா, உன் மடிவே